உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கங்க. நான் உங்கள் செல்வி. வெல்கம் டு ஷார்ட் ஷேன் vlogs. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி தேங்காய் பால் முறுக்கு ரெசிபி தாங்க. இது சாதாரணமாக நாம் எல்லோரும் செய்கிற அரிசி மாவு முறுக்கு தாங்க. ஆனால் இதில் தேங்காய் பால் ஆட் பண்ணுறதுனால ரொம்ப சுவை அதிகமாக இருக்குங்க. இது ஒரு கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் ரெசிபி தாங்க. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லாமல் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷனும் பண்ணிடுங்க. இப்போ வாங்க தேங்காய் பால் முறுக்கு செய்வதற்கு தேவையான பொருட்களையும் அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிற செய்முறை விளக்கத்தையும் பார்க்கலாங்க. இந்த கப்பு தாங்க மெஷர்மெண்ட் எல்லாத்துக்குமே. அரிசி மாவு, உளுந்த மாவு, தேங்காய் பால் எல்லாத்துக்குமே இந்த கப்பு தான் மெஷர்மெண்ட்டுங்க. 250 மில்லி, 1/4 கிலோ கப்புங்க இது. ஓகேங்களா? இப்போ 2 கப் பச்சரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த கப்புக்கு 2 கப் பச்சரிசி மாவு. பச்சரிசி மாவுனா இடியாப்ப மாவுங்க. எல்லா கடைகள்லேயும் கிடைக்கக்கூடிய இடியாப்ப மாவு தாங்க. 2 கப் எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேங்க. 1/2 கப் உளுந்தம்பருப்பு எடுத்து வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துட்டு அதை மிக்சியில் பொடிச்சு வச்சுருக்கேங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் வச்சுருக்கேங்க. 1/2 டீஸ்பூன் ஜீரகம் வச்சுருக்கேங்க. 1/4 டீஸ்பூன் ஓமம் வச்சுருக்கேங்க. 1 டீஸ்பூன் எள்ளு வச்சுருக்கேங்க. தேவைக்கேற்ப கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறலாங்க. அப்புறம் பொரிக்க தேவையான அளவு ரீஃபைண்ட் ஆயில் வச்சுருக்கேங்க. இவ்வளோ தாங்க இந்த முறுக்குக்கு தேவையான பொருட்கள். இப்போ இந்த முறுக்குக்கு மாவு எப்படி தயார் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இப்போ இந்த தேங்காய் பால் முறுக்குக்கு தேவையான மாவை ரெடி பண்ணிக்கிறலாங்க. 2 கப் அரிசி மாவு, பச்சரிசி மாவு இதில் சேர்த்துக்கிறலாங்க. வறுத்து அரைச்ச உளுந்த மாவுங்க, இதையும் இதில் சேர்த்துக்கலாங்க. உப்பு இந்த மாவுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக போட்டுட்டு அப்புறம் பார்த்துட்டு கூட போட்டுக்கலாங்க. பாருங்கள், ஒரு 3/4 டீஸ்பூன் போடுறேங்க. அப்புறம் எள்ளு, ஓமம், ஜீரகம் இது 3 இதில் ஆட் பண்ணிடுறேங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுடலாங்க. இப்போ எல்லாம் ஆட் பண்ணியாச்சுங்க. மாவை நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் சூடு பண்ணிகிட்ருக்கேங்க. அதை இதில் சேர்த்துக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலுங்க, அதை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. எண்ணெய் சூடாக இருக்குங்க, பார்த்து கை வச்சுக்கோங்க. உப்புலாம் எல்லா பக்கமும் பரவுறது மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ தேங்காய் பால் சேர்த்துக்கலாங்க. லாஸ்ட்டாக தேங்காய் பால் பத்தலைன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. 2 கப் பச்சரிசி மாவுக்கு 1 கப் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேங்க. நல்லா திக்கு பாலாகவே எடுத்துக்கலாங்க. நான் சின்ன மூடியாக ஒரு 1/2 மூடி தேங்காய் போட்டேங்க பால் எடுக்கிறதுக்கு. இது எல்லாம் நம்ம விருப்பம் தாங்க. தேங்காய் பால் ஊற்றியும் சேர்த்துக்கலாம், தண்ணி ஊற்றியும் பிசைஞ்சிக்கலாங்க. தேங்காய் பால் சேர்க்கும்போது டேஸ்ட் கூடுதலாக இருக்குங்க, மனமும் ரொம்ப நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக தேங்காய் பால் பத்தலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சப்பாத்தி மாவு பதத்தை விட கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சிக்கலாங்க. எனக்கு கொஞ்சம் தேங்காய் பால் பத்தலைங்க. இது ஒரு ரைஸை பொறுத்து இது ஒரு ரைஸ் ஒவ்வொரு மாதிரி தண்ணி இழுக்குங்க. ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றிட்டாலும் எண்ணெய் இழுக்குங்க. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றியே பிசைஞ்சிக்குங்க. ரொம்ப கெட்டியாக பிசைஞ்சிட்டாலும் பிழிய வராதுங்க. அதனால் நான் சொல்கிற பக்குவத்தில் பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப ஈஸியான ரெசிபி தாங்க. பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணிடலாம், பெரிய வேலைலாம் இல்லைங்க. அவ்வளோதான். எனக்கு மறுபடியும் ஒரு 1/2 கப் தண்ணி தேவைப்பட்டுச்சுங்க. அவ்வளோதான், இதே சரியாக இருக்கும். அவ்வளோதாங்க, இந்த அளவு பிசைஞ்சால் போதுங்க. இனி நாம் எண்ணெயை சூடு பண்ணி முறுக்குகளை பொரித்து எடுத்துக்கலாங்க. இனி அடுத்த ஸ்டெப் பார்க்கலாங்க. இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு பேன் வச்சுட்டு ஆயில் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடு ஆகட்டுங்க. ரொம்ப அதிகமாகவும் எரியக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் எரிய வேண்டாங்க, மீடியமாக வச்சுக்கலாங்க. மாவு காஞ்சி போகாமல் இந்த மாதிரி மூடி வச்சிடலாங்க. இந்த மாதிரி முறுக்கு குழாய்க்கு எண்ணெய் தடவிக்கலாங்க. இதுலேயும் 2 பக்கமும் எண்ணெய் தடவிக்கலாங்க. கொஞ்சமாக மாவு எடுத்து இப்படி வச்சுக்கலாங்க. ரொம்ப ஃபுல்லாக வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க.
இந்த அளவு வச்சுக்கலாங்க. எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி ஜல்லி கரண்டியில் இப்படி எண்ணெய் தடவிக்கலாங்க. டைரெக்டாகவும் பிழிஞ்சு விடலாம், இந்த மாதிரி கரண்டிலையும் பிழிஞ்சு போட்டுக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சுங்க. இப்போ இந்த முறுக்கை வந்து இந்த மாதிரி பிழிஞ்சிக்கலாங்க. டைரெக்டாக எண்ணெயிலையும் பிழிஞ்சிக்கலாம், இப்படியும் பிழிஞ்சிக்கலாங்க. கொஞ்சம் வெந்து வர்ற வரைக்கும் திருப்ப வேண்டாங்க. இப்போ திருப்பி போட்டுக்கலாங்க. இந்த நுரைகள்லாம் நல்லா அடங்கி வந்தது எடுத்துக்கலாங்க. இந்த முறுக்கு வந்து நிறம் மாறாதுங்க. தேங்காய் பால் முறுக்கு வெள்ளையாக தான் இருக்குங்க. இதெல்லாம் நுரையெல்லாம் நல்லா அடங்கிருச்சு பார்த்தீங்களா? இதை எடுத்துக்கலாங்க. இதையும் எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி கம்பி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க, திருப்பி போடுறதுக்கு எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே. ஓகேங்களா? இதே மாதிரி எல்லா மாவுகளையும் சுட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேங்க. இது வந்து கரண்டியில் தான் பிழியணும்னு இல்லைங்க, இப்படி ஆயில்லையும் பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஆனால் ஷேப் வந்து பர்ஃபெக்டாக வராதுங்க தெரியாதவங்களுக்கு. எனக்கு பழக்கம் இருக்கிறதுனால நான் பிழிஞ்சிடுறேங்க. எல்லாருக்கும் இந்த மாதிரி வராது, அதனால் இதுக்கும் இந்த மெத்தடையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். இது ரொம்ப ஈஸி தான். அவ்வளோ கொஞ்சம் வேக விட்டு திருப்பிக்கலாங்க. இந்த அரிசி பச்சரிசி மாவோட உளுந்து மாவு சேர்றதுனால நல்ல அயன் சத்து நமக்கு கிடைக்குங்க, இரும்பு சத்து. குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே நல்லது. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் பாலும் அப்படி தான், நல்ல சத்தான பொருளுங்க. தேங்காய் பால், அரிசி மாவு, உளுந்த மாவு, எள், ஜீரகம், பெருங்காயம் எல்லாமே நமக்கு மருத்துவ குணமுள்ள பொருட்கள் தாங்க. குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக இது சாப்பிடலாங்க. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அதிகமாக நிறம் மாறாதுங்க, ஒரு மீடியமான நிறத்தில் தான் இருக்கும். அவ்வளவுதான், நுரைகள்லாம் அடங்கிருச்சு பார்த்தீங்களா? இப்போ நாம் இதை எடுத்துக்கலாங்க. இந்த கம்பி வச்சு எடுக்கும்போது எடுக்கிறது ரொம்ப ஈஸிங்க. அவ்வளோதாங்க. இதே மாதிரி மீதி இருக்க மாவுகளையும் சுட்டுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேங்க. நாம் செய்த தேங்காய் பால் முறுக்கு நமக்கு அருமையாக வந்திருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கள். 2 கப் அரிசி மாவு, 1/2 கப் உளுந்த மாவு, இது மிக்ஸ் பண்ணதில் இவ்வளோ முறுக்கு நமக்கு கிடச்சிருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செய்துட்டு பெரியவங்க குழந்தைங்க எல்லாருக்கும் கொடுத்து நீங்களும் சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த முறுக்கு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல், இந்த வீடியோ பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா பாய், see you in the next video. Thank you.